மணி பஸ்ஸுக்கே கிளம்பணுமா? எனக்கு சீக்கிரமா இன்னைக்கு காலேஜுக்கு போகணும். இன்னைக்கு காலேஜ்ல ஏதோ பேர்வெல் டேயா ஏதோ ஒண்ணு சொன்னால சீக்கிரமா போகணும். இட்லியை சீக்கிரமா அவிச்சு சட்னி அறமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் 7 மணிக்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னும் இவளை காணலையே. ஏன் அஞ்சு ஏமா என்னமா இடி 7:45 பஸ்ஸுக்கே போகணும்னு சொன்னேலடி. மணி 7:50 கிட்ட ஆகுது. ரெடி ஆயிட்டமா? என்ன வாரேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. அப்புறம் பஸ்ஸை விட்டுட்டானே நம்ம தலையில பிச்சு திம்பா. இடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இட்லி அவிச்சு சட்னி எல்லாம் அரைச்சு வச்சுட்டேன்டி. வந்து 2 இட்லியா தின்னுட்டு போ. அப்புறம் பஸ் வந்துரும் திங்காம போவே. இவன் வந்துகிட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ள எதுக்கு ஆளா பறந்துகிட்டு இருக்க? இடி அம்மா என்ன வானத்திலே பறந்துகிட்டு நிக்கா? பறந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. காமெடி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏ மக்கா, இந்த Dress உனக்கு நல்ல அளவோல இருக்கு. ஆமா, அளவோல தான் இருக்கும். ஏன்னா அது ஏங்குள்ள Dress. அட ஆமா, எடி இது ஹைஸ்குள்ள Dressல. ஆமாமா, யாரு இல்லன்னு சொன்னா? எடி அப்ப நீங்க 2 பேரும் சண்டை போடலையா? ஏமா உனக்கு நாங்க 2 பேரும் சண்டை போடத பார்க்காம இருக்க முடியலையோ? எடி அப்படி இல்லடி, நீங்க 2 பேரும் சண்டை போடாம ஒத்துமையா இருந்தேன்னு வச்சுக்க. முதல்ல சந்தோஷப்படதே நான் தான்டி. அக்காவும் தங்கச்சியும் சண்டை போடாம ஒத்துமையா இருந்தேன்னா எனக்கு அது சந்தோஷம் தானடி. சே, என் பிள்ளைகள் 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒத்துமையா இருக்கிறத பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடி. முதல்ல உங்க 2 பேருக்கும் சுத்தி தான் போடணும். ஐயோ, எனக்கு கை ஓட மாட்டேங்க, காலும் ஓட மாட்டேங்க. 2 பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருக்கியோ. ஏமா போதும் போதும், ரொம்ப சந்தோஷப்படாத. யாமடி இன்னைக்கு 5 ஏங்குல Dress எடுத்து கொடுத்திருக்காள்ல, அதே மாதிரி அதுக்கு பதிலா அவக்குள்ள Dress எனக்கு ஒரு நாள் தாரேன்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் நாங்க எந்த சண்டையும் போடல, சமாதானமா போயிட்டோம். சரி, எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா சண்டை சச்சரவு இல்லாம இருந்தா எனக்கு அதுவே போதும் டி. ஏமா உண்மையிலே இந்த Dress எனக்கு நல்லா இருக்காமா? ஆமா டி, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஏடி நல்ல அளவோல Dress உடுத்திருக்கா. கொஞ்சம் போல பூ வைக்க வேண்டியது டி, நல்லா இருக்கும்ல? ஏம்மா எனக்கு மல்லிப்பூ வச்சா தலை வலிக்கும்னு உனக்கு தெரியும்லமா? நானே இப்ப காலேஜுக்கு வெயில்ல தான் போறேன். அப்புறம் தலைவலி அதிகமா இல்லாம வரும். ஏடி மல்லிப்பூ இல்லனாலும் ஒரு சிவப்பு கலர்ல ரோஜா பூ வச்சா அது நல்லா அழகா இருக்கும்ல டி? ஆமா ஆமா, மைக் டெஸ்டிங் 1 2 3. அதே மாதிரி காது பக்கத்துல ஒரு ரோஜா பூ வச்சா சூப்பரா இருக்கும். யாமடி நானே அமைதியா இருக்கேன், நீ அம்டி சண்டைக்கு வர? அஞ்சு, நான் ஒண்ணு வாங்கிட்டு சண்டைக்கு வரல. அம்மா சொன்னல ரோஜா பூ வச்சிட்டு போனா நல்லா இருக்கும்னு, அதுக்கு விளக்கம் தான் கொடுத்தேன். உங்க யாரோட விளக்கமும் எனக்கு தேவையில்லை. அவள Dress எடுத்து கொடுத்திருக்கேன்னு அவ வாய்க்கு வந்தபடி என்னனாலும் பேசுவாளா? பேசு டி பேசு. ஏமா ரோஜா பூவெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா? சரி, இன்னும் ஏதாவது ஒண்ணு நான் சொன்னோம்னா அப்புறம் அதுக்கு பதில் அவ ஒண்ணு சொல்லுவா, அப்புறம் நீ அதுக்கு பதில் நீ ஒண்ணு சொல்லுவ. அப்படி மாத்தி மாத்தி சொல்லி அப்புறம் மறுபடியும் சண்டை தான் வரும். நீ முதல்ல சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பு, நேராவதுல்ல. எம்மா எனக்கு இட்லி எல்லாம் வேண்டாமா? காப்பி குடிச்சிருக்கோம்ல. என்னது இட்லி வேண்டாமா? ஆமாம்மா, 7:45 பஸ்ஸுக்கே போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த பஸ் இப்ப போயிருக்கும். மணி 8 மணிக்கு ஆக போகுதுல்ல. இப்ப 8 மணி பஸ் வரும். அதை நான் விட்டுட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் 9 மணி பஸ்ல தான் போக முடியும். நான் கிளம்புதேம்மா. இட்லி எனக்கு வேற வேலையும் சொல்லியும் இல்லாமலாட்டி நீ 7 மணிக்கே இட்லியை வச்சு சட்னியெல்லாம் அரைச்சு வச்சிருக்கேன். 2 இட்லி தின்னுட்டு போறதுக்குள்ள உனக்கு அப்படி என்னட்டி நேரமாயிர போகுது. எம்மா பஸ்ஸை விட்டுருவேன்னு சொல்லுதம்லாமா? நீ காலேஜ்ல கிளாஸும் கிடையாதுலட்டி, ஃபேர்வெல் டே தானே? எம்மா போயிட்டு வரமா, நேரம் ஆயிரும்லாமா? காலையில ஒரு 11 மணிக்கெல்லாம் அங்க சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கம்மா. அதனால எனக்கு இப்ப வயிறுல ஒண்ணும் பசிக்கல, நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிடுதேன். என்னத்த சொன்னாலும் எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிரு. சரிம்மா, அப்ப நான் கிளம்புது. என்ன ஏட்டி இட்லி திங்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்போ கூட ஒரு கப்பு காப்பியாவது ஆத்தி தட்டு மாட்டி? இம்மா காலையிலேயே நம்ம சர்பத்து குடிக்கிற கப்பல தானே காப்பி ஆத்தி கொடுத்த, அதுவே எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குமா? இப்ப எனக்கு காப்பி எல்லாம் ஒண்ணு வேண்டாமா, எனக்கு வயிறுல ஒண்ணும் பசிக்கல, நான் காலேஜ்ல போய் சாப்பிட்டுக்கிடுதேன். சரி அம்மா, இனி என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்டேன், கிளம்பு, பத்திரமா போயிட்டு வா. எம்மா பத்திரமா போயிட்டு வான்னு கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட சொல்லாமா? சரி அம்மா, பத்திரமா போயிட்டு வா. என்ன? சரிம்மா, போயிட்டு வரேன். என்ன ஐசே, பெண்ணெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்கேல்ல? ஆமா, எடுத்து வச்சிருக்கேன். சரி, எக்ஸாம் நல்லா எழுதுன, பக்கத்துல காப்பி அடிக்காம நல்லா எழுது, சரியா? ஒன்ன மாதிரிலாம் நான் காப்பி அடிக்க மாட்டேன் டி, நல்லா எழுதுவேன். சரி சரி, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ, போயிட்டு வாங்க. காலேஜ்ல இன்னைக்கு சிக்கன் பிரியாணி கொடுப்பாங்க, மிச்ச மீதி இருந்தா எடுத்துட்டு வரேன். என்ன எடுத்துட்டு வாட்டி, தாராளமா எடுத்துட்டு வா. அம்மா இருக்கால, அம்மிட்ட கொடு, அம்மா சாப்பிடுவா, எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. யாமிட்டி இவ்வளவு நேரமா நல்லா தானே பேசிட்டு இருந்திய, மறுபடியும் திடீர்னு சண்டைய ஆரம்பிக்கிய? எம்மா நாங்க சண்டை போட்டா அதை பார்த்தா உனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்லாமா? ஏடி என்னடி ஆச்சு உங்க 2 பேருக்கும் தினுசா பேசிக்கிட்டு இருக்கிய? ஏமா 2 இட்லி தின்னுட்டு போறதுக்கு நேரமாகும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தங்க, இப்போ பேசிக்கிட்டு இருக்கா, இதுக்கு மட்டும் நேரம் ஆகலையோ? ஏமா நான் கிளம்புறேன். என்ன போயிட்டு வரேன், டாடா பை பை. சொன்ன உடனே அத்து புடிங்கிட்டு கிளம்புதா? மக்களே பத்திரமா பாத்து எடுத்து போயிட்டு வா. என்ன? சரிம்மா. ஏடி என் Dressல ஒரு நூலு கூட பிரிந்துற கூடாது, பத்திரமா கொண்டு வரணும் பத்துக்க. ஏடி அவ என்ன சின்ன பிள்ளையாட்டி, ஒரு நூலு கூட பிரிந்துற கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க.
ஏம்மா இந்த Dress போன தீபாவளிக்கு அவளுக்கு எடுத்தது தானம்மா. இதே மாதிரி பச்சை கலர்ல இன்னொரு Dress எடுத்தா. அவ எனக்கு இந்த சிவப்பு கலரே பிடிக்கல, இந்த Dress-ஐ உடுத்திட்டு போனா மாடு முட்டை வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பச்சை கலர் தடவை அவ எடுத்தா. அப்புறம் சிவப்பு கலர் Dress உனக்கு நல்லா இருக்குமாக்கான்னு சொல்லிக்கிட்டு நீ என்கிட்ட தந்தா. நானும் பத்திரமா ரேக்கில் வச்சிருந்தேன். இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு இந்த ரெட் கலர் Dress ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை உடுத்திட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு அவ பாட்டுக்கு எடுத்து உடுத்திக்கிட்டு நிக்கா. சரிட்டி விடு, நம்ம அக்கா தானே. ஏமா அக்கா தானே, இல்லைன்னு சொல்லல. அன்னைக்கு பிடிக்கலன்னு சொன்னா அப்ப இன்னைக்கு மட்டும் பிடிச்சிருக்குன்னு எடுத்து உடுத்திட்டு போறா. அதான் அவக்குள்ள ட்ரெஸ்ஸையும் உனக்கு ஒரு நாள் உடுத்து தாரேன்னு சொல்லியிருக்காளாட்டி. அப்படி சொன்னனாலதான் நான் எங்களோட ட்ரெஸ்ஸையே கொடுத்தேன். சரி மக்கா, பேசிட்டே இருந்தா நேரமாயிரும், உனக்கும் பரிச்சை கிளம்பணும்ல. இட்லி எடுத்து வச்சு தாரேன், சாப்பிட்டு அப்புறமா கிளம்பு என்ன. சரிம்மா, நான் பென்னு பென்சிலு ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வைக்கேன். நீ எனக்கு இட்லி வச்சு எடுத்துட்டு வாமா. சரிட்டி மக்கா, போ நான் எடுத்துட்டு வரேன்னா. சரிம்மா. எடி யூனிஃபார்ம் துவைச்சு அந்த கொடியில போட்டிருக்கேன் பாரு. சரிம்மா. சின்ன பிள்ளைல நானும் என் தங்கச்சியும் போடாத சண்டையா. இப்ப கல்யாணம் முடிஞ்சு ஆளாளுக்கு தனித்தனியா இருக்கும். இப்ப எனக்கு எப்படா என் தங்கச்சியை பாப்போன்னு இருக்கு, அவளுக்கு எப்படா நம்ம அக்கா வீட்டுக்கு போவோம், அக்காவை பார்ப்போம், அக்கா பிள்ளைல பாப்போன்னு இருக்கு. என்ன செய்ய, கூடவே இருக்கும்போது சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப தனித்தனி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எப்படா பாப்போம் எப்படா பேசுவோம்னு இருக்கு. இது கூட நல்லா தான் இருக்கு. மலரக்கா. யாரு? பரிமளத்துக்கு பேத்தியா? ஆமா ஆச்சி, மலரக்கா ரெடி ஆயிட்டாங்களா? காபி குடிச்சிட்டு இருக்காமக்கா, இப்ப வந்துருவா. வீட்டுக்குள்ள வாயா, ஆச்சி சூடா காபி போட்டு தரேன். வேண்டாம் ஆச்சி, நானும் வீட்ல காபி குடிச்சிட்டு தான் வந்தேன். அப்படியே மக்கா, சரி சரி, இரு மலர கூப்பிடுதேன். மலரே, ஏன் மக்கா மலரே, நான் வரேன் ஆச்சி. மக்கா பாத்து எடுத்து போயிட்டு வரணுமா? சரி ஆச்சி, மத்தியானமே வந்துருவோம். சரி மக்கா, டப்பால தண்ணி ஏதாவது கொண்டுட்டு போக கூடாது மக்கா, தண்ணி தாகமா இருக்கும்ல. ஆச்சி காலேஜ்லயே தண்ணி எல்லாம் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படியே மக்கா, சரி சரி, முன்ன பின்ன காலேஜ பார்த்தாதானே இந்த ஆச்சிக்கு தெரியும். அஞ்சு, ஐயோ சூப்பர் ஏக்கா, நம்ம ரெண்டு பேருமே ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கோம் பாருங்க. ஆமா அஞ்சு, நீ சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேருமே ரெட் கலர்ல தான் ட்ரெஸ் போட்டுருக்கோம். காபி குடிச்சிட்டியா மக்கா? ஆமா ஆச்சி, காபி குடிச்சிட்டேன். காபி குடிச்ச கப்பையும் நான் கழுவி வச்சுட்டேன். அப்புறம் இட்லியும் தனியா பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டேன் ஆச்சி. இட்லி குட்டுவமும் நம்ம குழம்பு வச்ச பானையும் மட்டும் கிடக்கு, அதை நான் வந்து தேய்ச்சி கழுவிக்கிட்டேன்னா நீ ஒண்ணு பாத்திரம் கழுவ வேண்டாம். ரெண்டு பாத்திரம் தரமக்கா, நான் கழுவி கமத்திக்கிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆச்சி சொல்லதை கேள ஆச்சி, வயசான காலத்துல உனக்கு வேற தலை சுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ வேற பாத்திரம் கழுவுதே அந்த வேலையை பார்க்க இந்த வேலை பார்க்கன்னு சொல்லிக்கிட்டு நீ மயங்கி விழுந்துட்டேன்னா அதான் நாங்க இருக்கோம்ல மக்கா. பொண்ணு தாயி பரிமளா, பார்வதிக்கு ஒண்ணுனா நாங்க சும்மா விட்டுருவோமா? மக்கா கிளம்பலையா? பஸ் வந்துரும், நேராயிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு ஓடியே வந்தா. ஆச்சி மலரக்காவையும் கூட்டிட்டு போலாம்னு வந்தேன் ஆச்சி. அப்படியே மக்கா, மலருவான் கூட காலேஜுக்கு வராளா? ஆமா ஆச்சி, நான் நேத்துக்கே மலரக்காட்ட சொல்லிட்டேன் என் கூட நீங்க கண்டிப்பா வரணும்னு. அதான் அந்த அக்கா ரெடியா இருந்தாங்க, நான் கூப்பிட வந்தேன். அப்படியே மக்கா, சரி சரி. சரிக்கா, நம்ம கிளம்புவோமா? நேராயிட்டுல 8 மணி பஸ் இப்ப வந்துருவாங்கக்கா. சரி அஞ்சு, நம்ம கிளம்புவோம். ஆச்சி நான் போயிட்டு வரேன் என்ன. இட்லி எல்லாம் சாப்பிடாம இருந்துறாத, அப்புறம் பாத்திரம் எல்லாம் ஒண்ணும் கழுவண்டா என்ன. சரி மக்கா, நீ பத்திரமா போயிட்டு வா. சரி ஆச்சி. ஆச்சி போயிட்டு வரேன்னு. சரி மக்கா, போயிட்டு வா. அஞ்சு, பஸ்ஸுக்கு பைசா இருக்கா மக்கா? இருக்கு ஆச்சி. சரி மக்கா, மத்தியானம் காலேஜ்ல தானே சாப்பாடு தருவான்னு சொன்ன? ஆமா ஆச்சி, மத்தியானம் காலேஜ்ல தான் சாப்பாடு. நல்ல அள்ளி எடுத்து வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வா என்ன. 500 ரூபா கொடுத்துருக்கோம்ல, சும்மா எல்லாரும் பாக்காவோ வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் போல திருட்டு வந்துடாத ஆச்சி. நல்லா சாப்பிட்டுட்டு வந்த நமக்கா சொல்லுதா ஆச்சி. ஏன் வயிறு நிறைய அளவுக்கு சாப்பிடுவேன், அதுக்குன்னு அள்ளி எடுத்து பானை நிறையவா சாப்பிட முடியும்? சரிட்டி அம்மா, உனக்கு எவ்வளவு திங்க தோணுதோ அவ்வளவு தின்னுட்டு வா. பஸ் நேரமாயிட்டுல கிளம்பு, நேராவது. சரி ஆச்சி, நான் கிளம்புதோம். ஏக்கா வாங்க போவோம். சரி அஞ்சு. மக்கா பாத்து போயிட்டு வா, பஸ்ல படிக்கட்டுல நிக்க கூடாது என்ன. சரி ஆச்சி. பரிமளம் பொண்ணு தாயி, ரொம்ப நாளை கழிச்சு என் பேத்தி முகத்துல சந்தோஷத்தை நான் இன்னைக்குதான் பாக்கேன் பாத்துக்க. பொண்ணு தாயி, உன் பேத்தி என் பேத்திய அளவோல காலேஜுக்கு கூட்டிட்டு போறாள? ஆமா, உன் பேத்திய காலேஜுக்கு கூட்டிட்டு போக சொன்னதே நான் தானே. அப்படியா? என்ன சொல்லுத பொண்ணு தாயி? ஆமா, பிள்ளையே மனசு வருத்தத்துல வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தா. இவ வர என் பேத்திக்கு காலேஜ்ல ஃபங்க்ஷன் சொன்னாலா, அப்ப சரி பிள்ளை கூட போனா 4 பிள்ளைகளை பார்த்து எடுத்து பேசி எடுத்து இருந்தா அவளுக்கும் கொஞ்சம் மனசுக்கு சமாதானமா இருக்கும்ல. அதனாலதான் என் பேத்திக்கிட்ட சொன்ன பத்துக்க, மலரக்காவையும் கூட்டிட்டு போமக்கா அவன் காலேஜுக்குன்னு. அப்படியா? பரவாயில்லையா பொண்ணு தாயி, ரொம்ப சந்தோஷம் பொண்ணு தாயி. ஆனா என்ன சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்லிட்டு கிடக்க, எல்லாம் நம்ம பேத்தி மாறுவது தானே. பேத்தி மாறும் சந்தோஷமா இருந்தா நமக்கும் சந்தோஷம் தானே. ஆமா பரிமளம், நீ சொல்லதும் சரிதான். என் மவளும் என் மருமவனும் என் பேத்திய போட்டு சத்தம் போட்டுட்டே கிடந்தாவ பத்துக்க. அதுல பிள்ளை சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு தான் நானும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நம்மங்க பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டோம், பிள்ளை சமாதானமா இருப்பாளான்னு சந்தேகத்தோடயே இருந்தேன். இப்ப என் பேத்தி முகத்துல சந்தோஷத்தை
ஏமா நாங்க எங்க வீட்லயே காப்பி எல்லாம் குடிச்சு இட்லி சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் வாரோம். என் பேத்தி வேற எங்க முன்னாடிதான் ஒண்ணு சொல்லிட்டு போயிருக்கா, ஒரு வேலையும் செய்யாதாச்சு எல்லா வேலையும் நான் வந்து பாத்துக்கிடுவேன்னு. அதனால நீ காப்பியும் போடாண்டா வெண்ணியும் போடாண்டா, இங்கே உட்காரு. என் பேத்திக்கு என் மேல பாசம் அதிகம் பத்துக்க. ஒரு கப்பை எடுத்து இந்த பக்கம் நவுட்டி வச்சாலே என் ஆச்சி சும்மா இரு, ஒரு வேலையும் செய்யாத, நீ படுத்து நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லுதா பத்துக்க. ஆமா, சின்ன பிள்ளையிலே நாம தூக்கி எடுத்து வளர்த்த பிள்ளை இல்ல, நம்ம மேல பாசமா தானே இருக்கும். ஒரு நல்ல காரியம் பண்ணின, உன் பேத்திய உன் மவ வீட்லயே விட்டுட்டு வராம கையோட இங்க கூட்டிட்டு வந்த. ஆமா பரிமளம், நானும் அதை நினைச்சதுன்னா மனசு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் பேத்தி அங்கேயே விட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்க, மாப்பிளையும் பொண்டாட்டியும் டென்ஷன்ல இருப்பாவோ, அப்புறம் என் பேத்தி கிட்ட இன்னும் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாவுல்ல. ஆமா பார்வதி, அவ 2 பேருக்கும் டென்ஷன் இல்லாமலாம் இருக்கும். பிள்ளை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு தானே இருப்பாவோ. சரி அதெல்லாம் விடு. ஆமா நீ சாப்பிட்டே இல்லையா? ஆமா சாப்பிட்டேன் பரிமளம், இட்லி அவிச்சு சாம்பார் வச்சா பத்துக்க, ஒரு 3 இட்லி சாப்பிட்டுட்டு தான் உட்கார்ந்துருந்தேன். அந்தால உன் பேத்தி வந்து கூப்பிட்டா, யாச்சி என் மலரக்கான்னு, அந்தாலதான் வெளியே வந்த பத்துக்க. ஏ பொண்ணு தாயி, இப்பவே கொடுத்துருவோமா? ஆமா பரிமளம், அதுக்கு தானே வந்தோம். என்ன நீங்க 2 பேரும் தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன பத்தி நீங்க 2 பேரும் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேளா? ஆமாம்மா, உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம். நீ ரொம்ப நல்லவ வல்லவ நாலு தெரிஞ்சவன்னு. என்ன சொல்லுதா பொண்ணு தாயி? சொல்லதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இத புடி. பணம்? ஆமா பணம் தான், முதல்ல இத புடி. என்ன பரிமளம் இது? என்ன பொண்ணு தாயி? பார்வதி, கையில இருக்கப்பட்ட பணத்தை முதல்ல வாங்கு பார்வதி. என்ன பரிமளம் இது? பணம் எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கியே, இன்னும் வாங்குன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கியே. ஆமா, உனக்கு கொடுக்கிறதுக்காக தான் கொண்டுட்டு வந்தோம், அப்ப வாங்குன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? வாங்கிக்க பார்வதி. நீங்க 2 பேரும் என்ன சொல்லுதேனே எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்க. என்ன புரியலன்னு சொல்லுதா பார்வதி? உன் மகா கடனை உடனே வாங்கிதானே அந்த மாப்பிளக்கார பையன்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துருப்பா. இப்ப அத வட்டி கட்ட முடியாம தானே கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. எங்களால முடிஞ்சது, நாங்க கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தோம்ல, சரி அதை வாங்கிட்ட கொடுத்தா நீ உன் மவகிட்ட கொடுத்து கொஞ்சம் கடமையாவது அடைப்பேல்ல. அட வாங்கிக்க பார்வதி. பரிமளா பொண்ணு தாயி, இங்க பாரு பார்வதி, நீ இப்படி கண்ணீரை வடிக்கிறத ஒண்ணும் பாக்கிறதுக்கு நாங்க வரல. இந்த வயசான காலத்துல நீயும் எந்த சங்கடமும் இல்லாம நிம்மதியா இருக்கணும்னு தான் நாங்க வந்திருக்கோம். முதல்ல கையில நாங்க வச்சிருக்க பணத்தை முதல்ல வாங்கு. கடனை முழுசா அடைக்கிறதுக்கு இதுல 1 லட்சம் ரூபாய்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒரு 25,000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன், அப்புறம் பொண்ணு தாய் ஒரு 35,000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தாலாம். அதனாலதான் மொத்தமா ஒரு 60,000 ரூபாய் கொண்டுட்டு வந்திருக்கோம். இதை முதல்ல கொடுத்து கொஞ்சம் கடனை அடை, அதுக்கப்புறம் மீதி உள்ள ரூபாயை இன்னும் ஒரு 2-3 மாசம் கழிச்சு கூட அடைச்சிக்கிடலாம். பணமெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பரிமளம். அப்படியெல்லாம் சொல்லாத பார்வதி, பணத்தை முதல்ல வாங்கிக்க. பொண்ணு தாயி, உன் பேத்திக்கு நீங்க கல்யாணம் வச்சிருக்கிய, என் பேத்திக்காக நகை நட்டு வாங்கி போடணும்னு தானே இந்த பணத்தை நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு என்கிட்ட அன்னைக்கு சொன்னா. அதே மாதிரி பரிமளம், நீ உன் பேரனுக்கு நகையெல்லாம் எடுத்து போடணும்னு தானே இந்த ரூபாயை சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னா. அந்த பணத்தை இப்ப நீங்க என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்க, உங்க பேரன் பேத்திக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? கடன் அந்த வீட்டை வித்தாவது என் மவகிட்ட நான் கொடுத்து அடைச்சிக்கிடுவேன். இந்த பணம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் பரிமளம். பொண்ணு தாயி, நல்லா சொன்னப்பா, உனக்குன்னு இருக்கதே இந்த ஒரு வீடு தான். இந்த வீட்டையும் வித்துட்டு கடைசி காலத்துல நடு தெருல வந்து நிக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? இங்க பாரு, என் பேத்திக்கும் அப்புறம் பரிமளம் பேரனுக்கும் எப்ப என்ன செய்யணுமோ நாங்க செஞ்சுக்கிட்டுதான். நீ முதல்ல இந்த பணத்தை வாங்கி முதல்ல கடனை அட. கடனை வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல பார்வதி. நீங்க 2 பேரும் என் மேல இவ்வளவு பிரியத்தோட உதவி பண்ணுவீங்கன்னு நான் கடவுளையே நினைக்கல பரிமளம். பின்ன ஃப்ரெண்ட்ஷிப் தான் சும்மாவா? உன் வீட்ல என்ன குழம்பு வச்சிருக்கா கூட்டு வச்சிருக்கேன்னு நான் வந்து திங்கிறதுக்கும் என் வீட்ல வந்து திங்கிறதுக்குமா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்? ஒரு கஷ்ட நஷ்டத்துலயும் உதவி பண்ணணும்ல, அதானே ஃப்ரெண்ட்ஷிப். உன் பேத்தி எவ்வளவு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தா, இப்ப என் பேத்தி கூட எவ்வளவு சந்தோஷமா காலேஜுக்கு போறா பத்தியா? நாளைக்கு எங்களுக்கே ஒரு சங்கடம்னா நீ சும்மாவா இருப்பா பார்வதி? ஏன் அவனுக்கு பிள்ளை பிறக்காம 2-3 வருஷம் இருந்தா, அப்ப தெருல வரப்பட்ட போகப்பட்டவெல்லாம் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீ தானே சத்தம் போட்டு கிடந்த. ஏன் அவனுக்கும் பிள்ளை பிறக்கணும், அவனை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நீ எத்தனை கடவுளை வேண்டி இருப்ப? உன் வேண்டுதல் எல்லாம் பழிச்சுதானே இப்ப முத்துக்கு முத்தா என் கையில என் பேரன் இருக்கான். இன்னைக்கு ஆச்சின்னு உன்னை கூப்பிடுதாம்ல. பாரு, முதல்ல கண்ணீரை வடிக்காத, கண்ணீரை தொடச்சுக்கிட்டு இந்த பணத்தை வாங்கி முதல்ல உன் மவ கிட்ட கொண்டு போய் குடு. பொண்ணு தாயி, நான் பொண்ணு தாயி தான், பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது பரிமளம் தான், கையில வச்சிருக்கிறது பணம் தான். வாங்கி கொண்டு போய் உன் மவ கிட்ட குடு. பணத்தை வாங்கிடுவே. ஆனா உங்க 2 பேரும் மருமகளும் ஏதாவது சொல்லுவாங்களா? ஆட என்ன நீ ஒருத்தி பாடு பேசிக்கிட்டு இருக்க? சின்ன பொண்ணை பத்தியும் மரகதத்தை பத்தியும் உனக்கு தெரியாதா? பணத்தை கொண்டு போய் கொடுக்க சொன்னதே அவ 2 பேரும் தான். பணத்தை வாங்கிக்க பார்வதி. இங்க பாரு, பணத்தை வாங்கிட்டமே, ஐயோ நம்ம திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணுமே, எப்படி கொடுக்க போறோம் அப்படி இப்படி நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காத.
எப்படியும் நம்ம மலர் பேத்திக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அப்ப அவ கல்யாணத்துக்கு இந்த ஆட்சிகளோட அன்பளிப்பா நினைச்சுக்க இத. ஆமா, இந்த ஆட்சிகளோட அன்பளிப்பு. கண்ணீரை வடிக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல பார்வதி, அழாத. நல்ல சிரி. இப்படிதான் இருக்கணும் எங்க ஃப்ரெண்டு. சரி, அப்ப நான் அடுத்த பஸ்லயே போய் என் மவகிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு வரேன். சரி, பணத்தை ஒத்தையிலேயே பஸ்ல எடுத்துட்டு போவேன். நாங்களும் வரோமே. என்ன பொண்ணு தாய் சொல்லுதா? நீங்களும் வரீங்களா? ஆமா, ஒரு ஆட்டோவை பிடிப்போம், 3 பேரும் போயிட்டு வருவோம். நாங்களும் தான் இந்த தெருவை விட்டு எங்க போறோம், கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோமே. சரி பரிமளா, அப்ப நீங்களும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிட்டு வந்துருவோம். ஓகே, ஆட்டோவை பிடிப்போம், ஓ மகா வீட்டுக்கு போவோம். ஏக்கா, மரகதக்கா. அத்தாடி எவ்வளவு அழகா கூப்பிடுதான்னு வார மக்களே. சின்ன பொண்ணு, மகனையும் கூட்டிட்டு வரியா? ஆமாக்கா, இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப 2-3 நாளா வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம்ல. நான் வண்டி எடுத்த உடனே நானும் வருவேன்னு ஒரே அடம். எங்க மாமியார் வேற மத்தியானத்துக்கு மேல பார்வதியாச்சி அவங்க மக வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாவளா. சரி, அப்ப நம்ம இவனையும் நம்மளே கூட்டிட்டு போவோன்னு தாங்க கூட்டிட்டு வந்துட்டேன். எக்கா, அவ சொல்லுது உங்களுக்கு புரியலையா? எத்தே வண்டியில உட்காருங்க போவோம்னு சொல்லுதான். அப்படியே மக்களே, அத்தையும் வரணுமா உங்க கூட? சரி மக்களே, அத்தையும் உங்க கூட வாரே. வெளியே போறோம்னு சொன்ன உடனே என் மவனுக்கு என்ன சிரிப்பு. ஆமா, பிள்ளைகளை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? வெளியே 4 இடத்துக்கு கூட்டிட்டு போனாதானே அதுகளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அது சரி சின்ன பொண்ணு, உங்க மாமியார் 2 வாரத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொன்னாவல, என் மருமகளுக்கும் என் பேரனுக்கும் நகையெல்லாம் எடுக்கணும், அவங்களுக்கு தெரியாம நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம்னு சொன்னாவோ. இப்ப நான் மட்டும் நகை வாங்க போனா உங்க மாமியார் என்ன ஏதாவது சொல்லுவாவுல்ல சின்ன பொண்ணு? ஏக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. எங்க மாமியார்கிட்டயும் நான் சொல்லியிருப்பேன். ஆனா அவங்க எங்களுக்கு தெரியாம சஸ்பென்ஸா வாங்கி தரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காவோ பாத்தீங்களா. அதனாலதான் நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரியே நான் காட்டிக்கிடவே இல்லை. இன்னைக்கு பார்வதியாச்சு அவங்க மகா வீட்டுக்கு தானே போறாவோ, போயிட்டு வரட்டும், ஒண்ணு இல்ல. நம்ம இன்னைக்கு போய் நகை எடுப்போம், இன்னொரு நாள் நீங்க எங்க அத்தையை கூட்டிட்டு போங்க. அப்படியே சொல்லுது சின்ன பொண்ணு. இல்ல உங்க அத்தை எதுவும் நினைக்க மாட்டாவளேன்னு தான். ஏக்கா, எங்க மாமியார் அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாவக்கா. நீங்க வாங்க உட்காருங்க, நம்ம கிளம்புவோம். சின்ன பொண்ணு, நம்ம நாளைக்கு வர மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம்னு சொன்ன பத்தியா? ஆமாக்கா, நம்ம நாளைக்கு தானே போறோம். மாப்பிள்ளை வீட்டுக்கு கொஞ்சம் பழமும் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போகணும்ல, நம்ம வரும்போது அதையும் வாங்கிட்டு வந்துருவோமா? சரிக்கா, நாரில் தானே போறோம், வாங்கிட்டு வந்துருவோம். பேச கூட மாட்டேங்கண்ணா, வார மக்களே. அவனுக்கு வண்டி ரொம்ப நேரமா நின்னுகிட்டே இருக்க, இன்னும் கிளம்ப மாட்டேங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கக்கா. அதனாலதான் உங்களை உட்காருங்கன்னு சொல்லதுக்கு அத்தை அத்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி மக்களே, கிளம்புவோமா? ரெண்டு பேரும் சரியான ஆள்கள்தாமா. 2 பேரும் தான் வண்டியில சண்டி நடிக்காம இங்கே அங்கேயுமா நம்மள ஒரு வார்த்தை கூப்பிடுதாவளா. என்ன செய்ய, உண்மையா இருந்தாலே யாரும் மதிக்க மாட்டேக்காவோ. இந்த காலத்துல நடிப்பு தானே, நடிச்சாதானே எல்லாரும் நம்புதாவோ. பாலா போன எனக்கு நடிக்கவும் வர மாட்டேக்கு, இன்னொருத்தர்கிட்ட பாசாங்க பண்ணி பேசவும் வர மாட்டேக்கு. கடைசியில நம்மள எல்லாருமா சேர்ந்து புலம்ப விட்டுட்டாளா. என்ன வாசல்ல நின்னே புலம்பிக்கிட்டு இருக்கப்பட்டவா வீட்டுக்குள்ள வாயா. என்னத்த செய்ய, எல்லாருமா சேர்ந்து என்ன புலம்ப வச்சு விட்டாவளா. என்ன விஷயம் டியோ, எல்லாருமா சேர்ந்து புலம்ப வச்சு விட்டாவோன்னு புலம்பிட்டு கிடக்க. சொன்ன பாட்டியோ, அதெல்லாம் இருக்கட்டும். நேத்துக்கு பாத்திமாக்கா புளிக்குழம்பு தந்தாவல்ல, கொஞ்சம் போல தாங்கலாம். 2 நாளா யார் வீட்லயும் வாங்கி திங்காம நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்கு பத்துக்கோங்க. கொஞ்சம் புளிக்குழம்பு தின்னால கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும்ல. புளிக்குழம்பு தானே தாரேன். வந்தது எனக்கு கடுகு பொறிஞ்சாப்ல பொறிஞ்சிட்டு கிடக்க. கொஞ்ச நேரம் உட்கார. சுவாறு அடுப்புல கிடக்கு, வடிச்சு சுவாத்தையும் தாரனே. சுவாரும் புளிக்குழம்பும் வச்சு இங்க எங்க வீட்லயே தின்னுட்டு போ. வா, மாப்பிள்ளை தான் யார் வீட்லயும் போய் குழம்பு கூட்டெல்லாம் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். நீ இப்ப இங்க இருந்து புளிக்குழம்பு வாங்கிட்டு போனேன்னா அப்புறம் ஒண்ணு யாச மாட்டானா? ஆமா, யாசதான் செய்வாரு, வேற என்ன செய்ய? அதுக்கு தான் அப்படி சொல்லுவேன். சுவாறு அடுப்புல கிடக்கல, இன்னொரு 5 நிமிஷத்துல வடிச்சிருவேன். அந்தால சுவாறு போட்டு தரேன், புளிக்குழம்பு வச்சு எங்க வீட்லயே சாப்பிட்டுட்டு போ. சொன்னாச்சியா, நீங்களும் நல்ல ஐடியா தான் சொல்லுதியா. அப்படியே செஞ்சிருவோம். எப்பாடா, சுவாத்த மங்குற வேலையும் மிச்சம், இங்கேயும் சாப்பிட்டுட்டு போயிடலாம் வயிறு நிறைய. அப்புறம் ஆச்சியா, நீங்க சுவாத்துக்குலாம் பொரியல் கூட்டு இல்லாம திங்க மாட்டேல? 10 ரூபாய்க்கு பப்படம் வாங்கி வச்சிருக்க மாட்டியா? பப்படத்தை பொரிச்சுட்டு அந்த புளிக்குழம்பு வச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்ல. ஆஹா, பப்படமும் புளிக்குழம்பு சூப்பர் காம்பினேஷன் ஆச்சே. ஆமாட்டியோ, நல்லா இருக்கும்ல. ஆமாச்சியோ, சூப்பரா இருக்கும். சரி, அதெல்லாம் விடு. ஆமா, வரும்போதே என்னத்தையும் புலம்பிக்கிட்டே வந்தியே, என்ன? என்னத்த சொல்ல, வயசான நீங்களே என்ன நல்லபடியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அக்கம் பக்கத்துல நல்ல தாயும் பிள்ளையுமா பழகுதோம். யார் என்ன புரிஞ்சுக்கிட்டாவோ? என்னடி யார்கிட்ட சொல்லுதா? நம்ம வீட்டுக்குள்ள தும்முனாலே என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாவோ. ஆனா அவ மட்டும் ஒரு விஷயமும் சொல்ல மாட்டாவோ. பாத்துடுங்க, என்னத்த சொல்லுதா, என்னன்னு சொல்லலாம். இப்ப தங்க வைக்கப்பட்ட வேலைக்கு மரகதக்காவும் சின்ன பொண்ணும் வண்டியில நகை வாங்குறதுக்கு நார்வேலுக்கு போறாவோ. அது தெரிஞ்ச விஷயம் தானே. தெரிஞ்ச விஷயமா? அப்ப அவ 2 பேரும் நகை கடைக்கு போறாவன்னு உங்களுக்கு தெரியுமா?
டிசைன் எல்லாம் பார்த்து சொல்லுவிய அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டாவளா பாட்டியா? வீட்ல இருக்கப்பட்டவளே நம்மள மனசே மதிக்க மாட்டேங்காவோ, அப்புறம் எப்படி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் நம்மள மதிப்பாவோ? எந்த நேரமும் மரகதக்கவும் சின்ன பொண்ணும் கையில ஒண்ணு இல்ல, பைசா இல்ல, துட்டு இல்ல, வருமானம் இல்ல, அப்படி இப்படின்னு பஞ்ச பாட்டு மட்டும் பாடுவாவோ. இப்ப பாத்தீங்களா நகை எடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஜோடி போட்டு போயிருக்காளுவோ. இப்ப தங்க என்ன விலை விக்கி? ஒரு குண்டு மணி கூட நம்மளால வாங்க முடியல. கையில பணம் இல்லாமல ரெண்டு பேரும் நகை எடுக்கிறதுக்கு போயிருக்காவோ. பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கப்பட்டவ கையில பணத்தை சேர்த்து திரட்டி வச்சிருப்பா. அப்படி இல்லாட்டாலுமே இப்ப மவளுக்கு கல்யாணம் வரப்போகுது. அக்கம் பக்கத்துல கடனை உடனே வாங்கியாவது நகையெல்லாம் வாங்காமலா இருப்பா? கல்யாணமா? என்ன சொல்லுத பாட்டியோ? ஆமா, பரிமளத்துக்கு மூத்த பேத்திக்கு கல்யாணம்ல உனக்கு தெரியாதா? வெளிநாட்டுல வேலை பார்க்கப்பட்ட மாப்பிள்ளையாம கல்யாணம் கழிஞ்ச உடனே அந்த பிள்ளையும்ல கூட்டிட்டு போயிருவானா? என்ன ஆண்டு இழுத்துக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்ல கல்யாணத்துக்கு பட்டு எடுக்கலாம் போயிருக்காவளா? பட்டு எடுக்கவா? ஆமாட்டியோ, மாப்பிள்ளை வீட்ல தானே முகூர்த்த பட்டு எடுப்பாவோ, அதுக்கு தான் திருநெல்வேலி வரைக்கும் போயிருக்காவளாம். பட்டு எடுத்துக்கிட்டு அந்தால திருநெல்வேலியே தாலி செயின் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்களாமே. என்ன பாட்டியா சொல்லுதியா? பட்டு எடுக்க போயிருக்காவ, அப்புறம் தாலி செயின் வாங்க போயிருக்காவளா? ஆமா. ஏன் அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் பொண்ணு பார்க்க வந்தாவல்ல, அதுதான் உனக்கு தெரியும்ல. பச்சி சொச்சி தரல, ஒரு மடக்கு காப்பி கூட தரல, என்ன புண்ணியம் பண்ண விடல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடந்தியா? ஏன் பாட்டியோ, பொண்ணு பார்க்க வந்தாவோன்னு எனக்கு தெரியும். என்னையும் ஒரு வார்த்தை கூப்பிடலன்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆனா கல்யாணம் வரைக்கும் வந்துட்டா. பொண்ணு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு அந்த மாதிரி பேச்சு வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையே. நீ கேள்விப்படலனா அதுக்கு யார் என்னடி செய்வாவோ? அப்ப எனக்கு மட்டும் தான் தெரியாதா? ஊர்ல இருக்கப்பட்ட நம்ம தெருல இருக்கப்பட்ட எல்லாருக்கும் தெரியுமா? தாலி எடுக்க போயிருக்காவோன்னு சொல்லுவியா? ஆமாட்டியோ, திருநெல்வேலி வரைக்கும் கல்யாண பட்டு எடுக்கிறதுன்னு போயிருக்காவோ. அப்ப தாலியெல்லாம் எடுக்காமலா வருவாவோ? அப்படியே ஒன்னு ரெண்டு சேர்த்து சொல்ல வேண்டியதா? நரம்பில்லாத நாக்கு என்னமெல்லாம் பேசுது. நாக்கு பேசுதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, அப்ப இவ்வளவு நாளா நம்ம சுவருன்னு சுவாத்து பக்காளி எல்லாம் இருந்திருக்கோம். தெருவுல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரியாமல இருந்திருக்கோம். இந்த கிழவி வீட்டுக்குள்ளே தான் இருக்கு, ஆனா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்க. நாம வீடு வீடா குழம்பு கூட்டிட்டு வாங்கிட்டு திரியோம், நமக்கு ஒரு விஷயமும் தெரியலையே. இதுக்கு நான் அந்த கிழவிக்கு ஆல் இந்தியா ரேடியோன்னு பேர் வச்சிருக்காவளோ? என்னடியோ நான் சொல்லதை கேட்டு பேந்தான்னு முழிச்சிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு நம்மள கூப்பிடுவாவளா மாட்டாவளா? மொய் கவர்ல பணம் வைக்கணுமா, இல்லனா கல்யாணத்துக்கு சாப்பாடெல்லாம் எடுக்கணுமா, பாத்திரம் எல்லாம் வாங்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கியோ? அதுக்குள்ள பாட்டியோ, பொண்ணு பார்க்க வந்தாவோன்னு எனக்கு தெரியும். ஆனா பொண்ணை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளை பிடிச்சிருக்குங்கிற விஷயமும் எனக்கு தெரியாது. இப்ப கல்யாண பட்டு எடுக்க போயிருக்காவோ, தாலி எடுக்க போயிருக்காவோ, அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாதே. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கேன்னு முழிச்சிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சுவாட்டு தின்னுகிட்டே இருந்தா போத மாட்டி? அக்கம் பக்கத்துல நடக்கிறது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காண்டாமா? கிழவி நம்மளதான் சொல்லுதா, சுவாட்ட தின்னுகிட்டே வீட்டுல இருக்கிய 4 விஷயத்த தெரிஞ்சுக்கேன்னு. என்ன பத்தி நானே இப்பதான் முழுசா தெரிஞ்சுக்கிடுவேன். கமலாக்கா, பாத்திமாக்கா, அப்படி இப்படின்னு நம்ம தெருவுல உள்ள எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு மட்டும்தான் தெரியாம இருந்திருக்கு. இப்படியே இருந்தோம்னா பொண்ணு பார்க்கறதுக்கு அன்னைக்கு நம்மள கூப்பிடல, கடைசியில கல்யாணத்துக்கு கூட நம்மள கூப்பிடாம போயிருவோம் உங்களுக்கு. என்ன மூஞ்சி ஒரு பக்கமா திரும்பி இருக்கு? அது வந்து சொன்ன பாட்டியோ? என்னடா நம்ம சுவாருன்னு இருந்துட்டமே, இந்த கிழவிக்கு தெருல ஊர்ல நடக்கப்பட்ட எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்க, நமக்கு ஒரு விஷயமும் தெரியலையேன்னு உன்னை பத்தியே நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? கிழவி நம்ம மனசுல நினைச்சது கரெக்டா புட்டு வைக்காவல. இந்த வயசுலயும் இவ்வளவு திறமையா? நமக்கு இதுல 1% கூட இல்லையே. சரி, கல்யாணத்தை பத்தி நமக்கு தான் விவரம் தெரியல, இந்த கிழவிக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்க. மேற்கொண்டு கேப்போம். சொன்ன பாட்டியோ, கல்யாணத்துக்கு தாலி செயின்லாம் வாங்க போயிட்டாவோன்னு சொன்னீல, அப்ப கல்யாண பத்திரிகையெல்லாம் அடிச்சிருப்பாவல? எடி, உள்ளூர்ல நம்ம தெருவுல கல்யாண லெட்டர்லாம் கொடுக்க மாட்டாவல்லாட்டி கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஊர் அழைச்சிட்டு போவாவல்ல? ஆமா, அப்படியே ஒண்ணும் தெரியாதவ மாதிரி நடிக்காத. என்ன ஏ பாட்டியோ, என்ன இப்படி சொல்லிவிட்டியா? நான் உங்ககிட்ட நடிச்சு எனக்கு என்னத்த கிடைக்க போகுது? அதுக்குல்ல ஒண்ணும் தெரியாதவ மாதிரி ஒவ்வொன்னா கேள்வி மேல கேள்வி கேட்கிய, உனக்கா ஒண்ணும் தெரியாம இருக்கு? அது சரி, நம்ம பார்வதி வீட்டு விஷயம் தெரியுமா உனக்கு? யாரு, பாரு பாட்டியா? ஆமா, அந்த பாரு பாட்டியே தான். ஏன் பாரு பாட்டிக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காவளா? அட கிறுக்கி, என்னத்த பேசிட்டு கிடக்க? பார்வதி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கா? அதான் நான் பார்த்தேன். காலையில கூட நம்ம சோமண்ணன் கடையில கடுகு வாங்க போனேன். அப்போ பார்வதி பாட்டியை பார்த்தனே. பார்வதியை பார்த்தேன் சரி கடையில வச்சு. அவ முகத்துல ஒரு சோகம் தெரிஞ்ச உனக்கு? சோகமா? என்னத்த சொல்லுதியா? ஏடி, இவ்வளவு நேரமா மரகத வீட்டு விஷயம் உனக்கு தெரியலன்னு சொன்னேன். சரி, நானும் நம்பிட்டேன். இப்ப பார்வதி வீட்டு விஷயமும் தெரியாத மாதிரி நடிக்க பத்தியா? நீ சரியான நடிப்பு கல்லிட்டி. ஏன் பாட்டியோ, இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதியா? நான் உண்மையிலேயே நடிக்கல. நம்புங்க பாட்டியா, இது உங்க மேல சத்தியம். சாத்தாடி பேதல போவா, கையை கீழே போடுடி. ஏன் மேல ஏட்டி சத்தியம் போடுத? வாயை திறந்தா பொய் சொன்ன வாய்க்கு போதனை கிடைக்காதுடி.
சரி பார்வதி பாட்டியை பத்தி சொல்லுங்க. அந்த பஞ்சு மிட்டாய் பார்வதியா? என்னது பஞ்சு மிட்டாய் பார்வதியா? ஆமா, அவளுக்கு பஞ்சு மிட்டாயில தான பேரு. ஏக்கா நம்ம வண்டியிலங்க கிளம்பி வந்தோம்ல, அப்ப நம்ம தெரு முனையில நின்று 4 முடி பாத்துக்கிட்டே இருந்துச்சு தெரியுமா? என்ன சொல்லுத சின்ன பொண்ணு? கீதா நம்மள பார்த்தாளா? ஆமாக்கா, ஒளிஞ்சு நின்னுல எட்டி எட்டி பாத்துக்கிட்டு நின்னா. அட கடவுளே, அவ கண்ணுலதான் பற்றாம எப்படியாவது வந்துடணும்னு நினைச்சேன். அவ தானே பாத்துருக்கா. ஏன்க்கா அப்படி சொல்லுதிய? பின்ன என்ன சின்ன பொண்ணு, என் மவளை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நான் யாரையுமே கூப்பிடல, நீ மட்டும்தான் வந்திருந்தா. ஆமாக்கா, யாரையும் தான் கூப்பிடலையே, நம்ம கமலாக்காவையும் கூப்பிடல. கமலாவையும் கூப்பிடல, பாத்திமாவை கூப்பிடல, யாரையுமே கூப்பிடல. ஆனா இந்த 4 முடி என்ன வறுத்து வந்திருக்கும் தெரியுமா? என்ன கூப்பிடல, ஒரு மடக்கு காப்பி தண்ணி கூட தரலன்னு அப்படி இப்படின்னு கமலா கிட்ட என்ன மாதிரி பராதியெல்லாம் சொல்லிருக்கா தெரியுமா? அப்படியாக்கா? 4 முடியா கமலாக்கா கிட்ட இப்படி சொன்னாளா? ஆமா சின்ன பொண்ணு, நானும் இப்படி யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு இல்ல. சரி பேசி பிடிக்கதா இருந்தா கூட நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாப்பிள்ளையவே பார்க்கலையே, ஒருவேளை பிடிக்காம போயிட்டுனா என்ன செய்யணுதுன்னு ஒருத்தரையுமே நான் கூப்பிடல. அதுக்கு போய் எப்படி எல்லாம் குத்தம் குறை சொல்லியிருக்கான்னு பாத்தியா? அவங்க வீட்டுல என்ன விசேஷம் நடந்தாலும் முதல்ல சின்ன பொண்ணை மட்டும்தான் அந்த அக்கா கூப்பிடுதாவோன்னு வரல சொல்லியிருக்கா. ஏக்கா, அந்த 4 முடிய பத்தி நமக்கு தெரியாமலா இருக்கு. தெரியாம இல்ல சின்ன பொண்ணு, அதுக்கு நீ இப்படியா வீடு வீடா போய் சொல்லிட்டு வந்திருப்பா? ஓஹோ, கமலாக்கா கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம தெரு தெருவா வீடு வீடா சொல்லிருக்காவளா? ஆமா சின்ன பொண்ணு, நேற்றுக்கு நான் மளிகை கடைக்கு போன பத்துக்க. அந்த நேரமா பார்த்து மல்லிகை அக்கா என்ன கூப்பிட்டு, ஏன் மரகதான் இப்படி உன் மவளை பொண்ணு பார்க்க வந்தாவலாம, சின்ன பொண்ணுகிட்ட மட்டும்தான் சொன்னியாம, வேற ஒருத்தர்கிட்டையும் சொல்லையாம, ஏன் அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா பத்துக்க. அதுக்கப்புறம் நான் விவரத்தை சொன்ன பத்துக்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த அக்கா சொல்லுதாவோ, ஆமா அதுவும் சரிதானே, அதுக்கே அந்த 4 முடி இப்படி வீடு வீடா சொல்லிக்கிட்டு தெரியான்லாம் என்கிட்ட சொன்னாவோ. திமிருக்கா, வீட்டுல வேலை வெட்டி இல்ல பத்தியாளா, அதனால அந்த 4 முடி திமிரு எடுத்து போய் தெரியுது. அவ பேச்ச விடுங்க, நம்ம இப்ப வந்த கதையை பாப்போம். அந்த பிள்ளை ஜிமிக்கி டிசைன் தானே எடுக்க போயிருக்கா, இப்ப எடுத்துட்டு வருவாள்ல, நமக்கு அதுல பிடிச்சது ஏதாவது இருந்தா செலக்ட் பண்ணிக்கிடலாம். சரிக்கா. ஏக்கா, அப்புறம் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்த மாதிரிங்க. என்ன விஷயம் சின்ன பொண்ணு? ஏக்கா, சீக்கிரமா உங்க வீட்டுல இருக்கப்பட்ட எல்லாருக்கும் பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிருங்க. எதுக்கு ரெடி பண்ணணும் சின்ன பொண்ணு? அதான் எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் நம்ம ஊர்ல உள்ள பேங்க்ல பாஸ்புக் இருக்குல்ல. பாஸ்புக்னு சொன்னவர் தான் ஞாபகம் வருது. என் பாஸ்புக்ல 500 ரூபாய்க்கு குறைய கிடக்கா, அதனால ரூபா பிடிச்சிருவோன்னு சொல்லிக்கிட்டு நேற்றுக்கு பக்கத்து வீட்டு அண்ணே ஒரு கூட ஒரு 500 ரூபாய் போட்டு வைங்கக்கா, அப்பதான் எந்த ரூபாயும் பிடிக்க மாட்டாவோன்னு சொன்னா பத்துக்க. ஐயோ ஐயோ ஏக்கா. என்ன மக்களே, உங்க அம்மா தான் என்ன பார்த்து சிரிக்கான்னு பார்த்தா நீயும்ல என்ன பார்த்து சிரிக்கா? ஏக்கா, அது நான் உங்களை பார்த்து சிரிச்சோம்ல, அத பாத்துக்கிட்டு அவனும் சிரிக்கான். ஏக்கா, நான் சொன்னது பேங்க் பாஸ்புக் இல்ல, பாஸ்போர்ட். வெளிநாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட். என்ன சொல்லுதா சின்ன பொண்ணு? வெளிநாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட்டா? ஆமாக்கா, அது இருந்தாதானே வெளிநாட்டுக்கே போக முடியும். இப்ப நம்ம என்ன டூருக்கா போறோம்? ஏக்கா, டூருக்கெல்லாம் போகணும் தான், ஆனா அதுலயும் முக்கியமா நம்ம அஞ்சுவா கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அவன் வெளிநாட்டுக்கு போயிருவாள்ல, அப்ப மறுவீடுக்குலாம் நம்ம போக வேண்டாமா? மறுவீடுக்கா? ஆமாக்கா, மறுவீடுக்கு போகணும். அப்புறம் முறுக்கு பணம் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும்ல. சின்ன பொண்ணு, அதுக்கு நான் முறுக்கு பணம் எல்லாத்தையும் நம்ம வெளிநாட்டுல கொண்டு போய் கொடுக்கணும். ஏக்கா, பொண்ணு மாப்பிள்ள அங்க இருக்கும்போது நம்ம மறுவீடு முறுக்கு அங்க தானக்கா கொடுக்கணும். இங்க ஊர்ல இருக்கப்பட்டவளுக்கு ஒரு 5-6 எண்ணத்தை கொடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம பிள்ளைகிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நம்ம ஊர் முறுக்குன்னா நல்ல ஸ்பெஷல் முறுக்கா, மாப்பிள்ளையும் பொண்ணாட்டி நல்லா திம்பாவல்லக்கா. நீ சொல்லதெல்லாம் சரிதான் சின்ன பொண்ணு, அப்ப பாஸ்போர்ட்டை சீக்கிரமா எடுக்கணுமே. உங்க வீட்டு அந்த அண்ணன் கிட்ட சொல்லி சீக்கிரமா எடுங்கக்கா. சரி சின்ன பொண்ணு, வீட்டுக்கு போகும்போது ஞாபகப்படுத்தேனே, இல்ல மறந்து போயிரும் பத்துக்க. சரிக்கா. என் மவளுக்கு அதிரசம் முந்திரி கொத்து அப்புறம் அச்சு முறுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பத்துக்க. அப்ப நம்ம மறுவீடுக்கு செஞ்சு எடுத்துட்டு போலாம்ல? ஆமா, தாராளமா எடுத்துட்டு போலாமே. மறுவீடுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம், வெளிநாட்டுக்கு முறுக்க கொண்டுட்டு போறோம். ஏக்கா பாருங்கக்கா, ஜிமிக்கி டிசைன் எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கேன். சின்ன பொண்ணு, இப்ப எல்லாரும் ஜிமிக்கி இவ்வளவு பெருசாதானே போடுதவ என்ன? ஆமாக்கா, ஒரு படத்துல வடிவேலு வேற இடுப்புல ஒரு கூடையை கட்டிட்டு வருவார்ல, அதே மாதிரி இருக்கு பாத்தியாளா? ஏக்கா, இது இப்ப உள்ள ட்ரெண்டிங் டிசைனுக்கா, இதுதான்க்கா நிறைய எல்லாரும் வாங்குறாங்க. நான் இல்லன்னு சொல்லலாமா, டிசைன் அப்படி இருக்குல்ல, அதத்தான் சொன்னேன். ஏக்கா, இன்னும் 2-3 டிசைன்லாம் இருக்கு, காட்டுதே. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஏக்கா, இந்த ஜிமிக்கி மேல உள்ள கம்மல் டிசைன் அழகா இருக்கு பாத்தியாளா? ஆமா சின்ன பொண்ணு, வித்தியாசமா அழகா இருக்கு பத்தியா? நமக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு டிசைனை எடுத்துட்டு போனா அந்த பிள்ளைகளும் 1008 குத்தம் குறைய சொல்லுங்க. அது சரிதான்க்கா, பிள்ளைங்க இப்ப உள்ள ட்ரெண்டிங் மாடலா பார்த்து எடுப்பாங்கல்ல. இப்ப உள்ள மாடல் டிசைன் எல்லாம் நிறைய இருக்கு சின்ன பொண்ணு, ஆனா கல்யாண பொண்ணுக்குன்னு ஜிமிக்கி போட்டாதானே நல்லா இருக்கும். ஆமாக்கா, ஜிமிக்கி தான்க்கா நல்லா இருக்கும். எங்க அம்மா எல்லாம் எனக்கு கல்யாணத்துக்கு ஒரு பூ வச்சா வளையத்தையாகவும் போட்டு விட்டாவோ. அதையே நான் எத்தனை வருஷம் போட்டிருந்தேன் தெரியுமா? 5 பிறந்து ஐசு பிறந்து ஒரு 5-6 வருஷம் வரைக்கும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளும் கொஞ்சம் காதல பிடிச்சி இழுக்க இழுக்க உடஞ்சு போச்சு பத்துக்க. ஆமாக்கா, அந்த காலத்துல வளையம் தானே, அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு கம்மலா மாறி மாறி இப்போ பெரிய ஜிமிக்கி வரைக்கும் வந்திருக்கு. அக்கா, இந்த ஜிமிக்கி பாருங்க, ஃபர்ஸ்ட் காமிச்சதோட கொஞ்சம் சின்னதா இருக்கும், அழகா இருக்கு பாருங்க. ஆமா, நல்ல அளவுல இருக்க.
சின்ன பொண்ணு நம்ம எதிர்பார்த்த வந்த மாதிரியே இருக்கு பாரு இந்த ஜிமிக்கி. நல்ல அழகா இருக்குல்ல. 5க்கு காதுல போட்டா நல்ல அம்சமா இருக்கும் பாத்தியா? ஆமாக்கா சூப்பரா இருக்கு. 5க்கு போட்டா ரொம்ப அழகா இருக்கும். ஏக்கா 5க்கு போடதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல சிமிக்க நீங்க உங்க காதுல வச்சு பாருங்க, எவ்வளவு அம்சமா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். என்ன சின்ன பொண்ணு என்ன போட்டு பார்க்க சொல்லுத? இந்த ஜிமிக்கி நம்ம 5க்குலாம் எடுக்கும். ஏக்கா 5க்கு தான் எடுக்கிய, நீங்களும் ஒரு நேரம் காதுல வச்சு பாருங்களா. ஏக்கா காதுல வச்சு பாருங்கக்கா. ஆமா காசா பணமாக்கா, காதுல வச்சு பாருங்க. ஏக்கா சூப்பரா இருக்குக்கா உங்களுக்கு ஜிமிக்கி. 5க்கு என்ன, உங்களுக்கு தான் அட்டகாசமா இருக்கு. ஏ பிள்ளோ ஏக்கா இந்த ஜிமிக்கி செலக்டட். சரிக்கா. ஏக்கா ஜிமிக்கி போட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அழகா போட்டோக்கு போஸ் கொடுத்தியல. போ சின்ன பொண்ணு, ஜிமிக்கி காதுல போட்டோன்னு அந்த பக்கமே திரும்ப முடியல. உண்மையே சொல்லு சின்ன பொண்ணு, இந்த ஜிமிக்கி எனக்கு நல்லா இருந்துச்சா? ஏக்கா உண்மை தானக்கா சொல்லுதே, உங்களுக்கு அடிப்பொலியா அட்டகாசமா இருந்துக்கா. என்னவோ உங்களுக்காகவே இந்த ஜிமிக்கி செஞ்ச மாதிரில இருந்துச்சு. அப்படியாமோ? ஆமாக்கா ரொம்ப அழகா இருந்ததுக்கா உங்களுக்கு இந்த ஜிமிக்கி. ஏக்கா அப்ப இந்த ஜிமிக்கி செலக்டட் தானே, இதுக்கு நான் பில் போட்டுட்டுமா? சரிம்மா பில்ல போடு, விலையை கொஞ்சம் குறைச்சி எடுத்து போடு என்ன? சரிக்கா விலையை குறைச்சி போட்டு தரேன். அப்புறம் இந்த மணி பர்ஸு, அப்புறம் பேக்கு, ஹேண்ட் பேக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டு வயணுமோ? ஏக்கா ஒரு ஜிமிக்கி எடுத்ததுக்கெல்லாம் மணி பர்ஸ் மட்டும்தாங்க்கா தருவாங்க, லக்கேஜ் பேக்கு ஹேண்ட் பேக் எல்லாம் தர மாட்டாங்க. ஏமா நாங்க அந்த அக்கா மகளுக்கு கல்யாணத்துக்காகவும் கம்மல் எடுக்க வந்திருக்கோம். இன்னும் ஆரம் செயின் வளையல் மோதிரம் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. நீங்க இப்ப தரப்பட்ட மணி பர்ஸ் பேகு அப்புறம் லக்கேஜ் பேகு எல்லாத்தையும் பார்த்ததுன்னு மீதி நகையெல்லாம் வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு லக்கேஜ் பேக் இல்லாட்டாலும் ஒரு பெரிய ட்ராலியாவது கொண்டுட்டு வா. ஏக்கா ஹேண்ட் பேக்கே தர மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னடா ட்ராலி பேக் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அட எல்லாம் தரலாமா, அதான் நிறைய நகை வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்லுதம்ல, போய் எடுத்துட்டு வா எல்லாத்தையும். ஏக்கா நாங்க வேலை பார்க்கப்பட்ட பிள்ளைதான்க்கா, ஓனர் என்ன தர்றாங்களோ அதை தான்க்கா கொடுக்க முடியும். சரிம்மா அப்ப மணி பர்ஸையாவது 2 பர்ஸ் எடுத்துட்டு வா. சரிக்கா நான் கேட்டு பார்க்கேன். கேட்டு பார்க்கறதுல இல்லமோ 2 கம்மல் எடுத்துருக்கோம்ல, அப்ப 2 மணி பர்ஸை கொண்டுட்டு வா. ஏக்கா ஒரு ஜோடி ஜிமிக்கி தானக்கா எடுத்திருக்கீங்க? ஆமாமோ, அதான் ஒரு ஜோடியில 2 கம்மல் இருக்குல்ல, 2 பர்ஸை எடுத்துட்டு வா. சரிக்கா. ஏக்கா சரியான ஆளுதான் போங்க, 2 மணி பர்ஸா கொண்டுட்டு வர சொல்லிட்டேல. ஆமா சின்ன பொண்ணு, எல்லாத்தையும் நம்ம கேட்டு வாங்க வேண்டியதானே. தங்க நகையை மட்டும் என்ன விலை விற்காவோ, ஒரு 50 ரூபா மணி பர்ஸை கூட ஒண்ணு தரமாட்டாவளா? மணி பர்ஸா வாங்கிட்டு போய் பீரோல கொண்டு சேர்த்து வைக்கும், ஆனா மணி பர்ஸ்ல பணம் தான் சேர மாட்டேக்கு. நம்ம வீட்ல இருந்து கிளம்பி வரும்போதே 4 முடி ஒளிஞ்சு நின்று பார்த்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ம வீட்டுக்கு போகும்போதும் பாப்பாள்ல சின்ன பொண்ணு. பார்த்தா பார்த்துட்டு போறவக்கா, நமக்கு என்ன? அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, அவன் ஏற்கனவே வயிற்றுச்சல் பிடிச்சவள்ல. பேசாம இப்ப நம்ம போகும்போது நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட நான் இறங்கிக்கிடுவேன். நீ வண்டியில பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு போயிரு, நான் பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து வந்த மாதிரி வீட்டுக்கு போயிருந்தேன். ஏக்கா இப்படி பிள்ளை பூச்சிக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தா எப்படிக்கா? பயப்படல சின்ன பொண்ணு, வயிற்றுச்சல் பிடிச்சவள்ல, அதுக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வயிற்றுச்சல் பிடிச்சவ இந்நேரம் யார் வீட்டுல உட்காந்துக்கிட்டு யார பத்தி கதை பேசிக்கிட்டு இருக்காளோ? பஞ்சு முட்டாய் பார்வதி பாட்டி என்னடியா சொல்லுத? பஞ்சு முட்டாய் சேலை கட்டி அட பட்டு வண்ண லவக்க போட்டு என்னடி இப்படி ஆட்டம் போட்டு கிடக்க? கஞ்சி கொண்டு போறவளே. இப்படி பாட்டு பாடி பார்வதி பாட்டி அவங்க ஹஸ்பண்டுக்கு வயலுக்கு கஞ்சி கொண்டுட்டு போயிருப்பாவோ, அதனாலதான் பஞ்சு முட்டாய் பார்வதின்னு பேர் வந்துச்சு. அட கூறு கட்டவளா, இதுக்காட்டி இந்த ஆட்டம் போட்ட? அட எவ்வளவு நளினமா நான் டான்ஸ் ஆடுனே, திடீர்னு கூறு கட்டவன்னு சொல்லிவிட்டியா? ஆமா பின்ன பஞ்சு மிட்டாய் சேலை கட்டின்னு பாட்டு பாடி ஆடிட்டு கிடக்க. பார்வதி பஞ்சு மிட்டாய் கலர்ல சேலை கட்டினனால ஒண்ணு அவளுக்கு அந்த பேர் வரல. அப்புறம் என்ன அப்புறம்? அவ கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுல தெருவுல விற்கப்பட்ட பஞ்சு மிட்டாயா வாங்கி தின்னுட்டு இருந்தா பாத்துக்க. என்னது பஞ்சு மிட்டாயா வாங்கி தின்னாவளா? ஆமாட்டியோ, தினமும் பஞ்சு மிட்டாயா வாங்கி தின்பா பாத்துக்க. அதனாலதானே எல்லாரும் அவளை பஞ்சு மிட்டாய் பார்வதி பஞ்சு மிட்டாய் பார்வதின்னு கூப்பிட ஆரம்பிச்சாவோ? ஓஹோ, அப்ப இதுதான் அந்த பஞ்சு மிட்டாயின் பேர் காரணமா? ஆமாட்டியா, நீ பாட்டுக்கு வா இஷ்டத்துக்கு பஞ்சு மிட்டாய் சேலை கட்டின்னு தெங்குன்னு ஆடிட்டு கிடந்த. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா பஞ்சு மிட்டாய் பார்வதி பாட்டி வீட்ல ஏதோ ஒரு விஷயம்னு சொன்னேல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. அதுவா, அவ வீட்டுக்கு அவ பியாத்தி வந்திருக்கா, பாத்தியா பார்க்கலையா? ஆமா, ஒரு குதிரைவால் போட்ட ஒரு பிள்ளை தானே. இன்னைக்கு காலையில அவ வீட்டு வாசல்ல தூத்து தொளிச்சு கோலம்லாம் போட்டுட்டு இருந்தாளே, நான் பார்த்தேனே. அந்த குதிரைவால் பிள்ளையே தான். அவ ஆச்சி வீட்டுக்கு லீவுக்கு வந்திருப்பா. ஏடி அந்த பிள்ளை என்ன படிக்கவே செய்து வேலைக்குள்ள போயிட்டு இருக்கு? ஓஹோ அப்படியா, வேலைக்கு போகுது, பரவாயில்லையே. வேலைக்கு போகப்பட்ட பிள்ளைதான். ஆனா சங்கதி ஒண்ணு உனக்கு தெரிய மாட்டி? ஏன் பாட்டியோ, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியலன்னு அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன விஷயம்னு நேரடியா சொல்லுங்க. அதான் டி, அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு ஒரு மாப்பிள்ளை தர வந்திருக்கான். அந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கான்.
பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, கல்யாணத்தை சட்டப்பட்டு முடிக்க வேண்டியதானே? அதான் டி, அந்த மாப்பிள்ளை பையன் இவ வீட்ல ஏதோ 1 லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாத்திட்டு போயிட்டான் டி. என்ன பாட்டியா சொல்லுவியா? மாப்பிள்ளை பையன் 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டானா? ஆமாட்டியா, இவளோ நல்ல மாப்பிள்ளை சம்பளம் வாங்கப்பட்ட பையன், இவனை எப்படியாவது வளைச்சு போட்டலாம்னு சொல்லிக்கிட்டு 1 லட்சம் ரூபாய் கையில கொடுத்துருக்காவோ. அவன் சுருட்டிக்கிட்டு ஓடியே போயிட்டான். பாத்தியாட்டி, கிடைச்சது லாபம்னு எப்படி ஏமாத்திட்டு போயிருக்கான் பாத்தியா? அட பாவமே. அப்புறம் அந்த பிள்ளை ரூபாயை ஏமாத்திட்டு போயிட்டானேன்னு சங்கடத்துல ஒரு 10-15 மாத்திரை எடுத்து முழுங்கிட்டான். அந்த பிள்ளை அவ வீட்ல இருந்தா சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்பாள்ல, அதனாலதான பார்வதி இங்க அவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. யாத்தாடி, இவ்வளவு விஷயம் இந்த சுவர்ணகிழவிக்கு தெரிஞ்சிருக்க? ஆல் இந்தியா ரேடியோ வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு எல்லா விஷயத்தையும் கறந்திருக்க. நமக்கு ஒரு பொட்டு விஷயம் கூட தெரியல. காலையில அந்த பிள்ளைய பார்த்தேன், ஏதோ லீவுக்கு வந்திருக்கு போலக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. எடி என்ன, நீ ஏன் கவலையோட இருக்க? என்ன சொல்ல, நான் என்னத்த சொல்ல? தெருவுல நடக்கப்பட்ட ஒரு விஷயமே எனக்கு தெரிய மாட்டேங்க. நீ சொல்ல போயிதே எனக்கு பல விஷயமும் தெரியுது. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் வாசில எந்த வீட்ல போய் சோத்த வாங்குவோம், குழம்பு வாங்குவோம், கூட்டு வாங்குவோம் தான் இருப்பேன். நல்லதா கெட்டதோ நம்ம தெருவுல நடக்கப்பட்ட 4 விஷயத்தை தெரிஞ்சிருக்கேன்டா. ஒண்ணும் கவலைப்படாத டி, ஆனா நான் இருக்கேன்ல. இந்த தெருவுல எந்த விஷயம் நடந்தாலும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச போதும்ல டி, நான் எல்லாருக்கும் சொல்லிடுவோம்ல. அப்புறம் என்னத்துக்கு நீ கவலைப்படுத? கவலையே இந்த கேள்வி தானே. இன்னைக்கு அடுத்தவங்கள பத்தி நம்ம கிட்ட சொல்லுது, இதே மாதிரி தானே என்ன பத்தியும் அடுத்தவங்க கிட்ட சொல்லியிருக்கோம். இவ சோத்த பொங்க மாட்டா, ஒரு வேலையும் செய்ய மாட்டா. எந்நேரமா ஆளாளு வீட்டுல போய் சோறு குழம்புன்னு வாசியில வாங்கி திங்க, வாசி கருப்பட்டி அப்படி இப்படின்னு என்ன பத்தி குத்தம் குறையெல்லாம் சொல்லியிருப்பாவல. சோத்துக்கு அலைஞ்சது போதும், கீழா இடி பொங்கி ஏழு. இந்த தெருவுல நடக்கப்பட்ட எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுலயும் முக்கியமா இந்த கிழவிக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்கணும். யாமிட்டி, நான் பேசுனதை கேட்டு உனக்கு வயித்த கலக்கிட்டா? வீட்டுக்கா போற? கிழவிக்கு இந்த வயசுலயும் நக்கல் பேச்ச பாரா. ஒரு தென்றல் புயலாகி வருகிறேன். என்னடா பாட்டு படிச்சு புயலா கிளம்பி போனாலும் இந்த சொர்ணம் மாதிரி யாரும் வர முடியாது டி. வீட்லயே உட்கார்ந்து இருந்தாலும் பக்கத்து ஊரு கதை வரைக்கும் எனக்கு தெரியும் டி. அஞ்சு, உங்க காலேஜ் ரொம்ப சூப்பரா இருக்க. அப்படியேக்கா சூப்பரா இருக்கா? ஆமா அஞ்சு, நிறைய மரமெல்லாம் இருக்குல்ல, அழகா இருக்குல்ல பாக்கிறதுக்கு. ஏக்கா ஒட்டு தெரியுமா, எங்களுக்கு கிளாஸ் போர் அடிச்சதுன்னு வச்சுக்கிடுங்க, நாங்க பாட்டுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு இங்க வந்து தான் உட்கார்ந்துருப்போம். நல்ல காத்தாட உட்கார்ந்து ஏதாவது கேண்டீன்ல வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிடுவோம். அப்படியா? அம்மா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லையா? ஏக்கா ஃப்ரெண்ட்ஸ்னு நிறைய பேர் கிடையாதுக்கா, ஃப்ரெண்ட்னு ஒருத்தி இருக்கா. இப்ப எப்படியும் வந்திருப்பான்னு நினைக்கேன். காலேஜ் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பா. ஆமா, நேரம் போகலனா காலேஜ் சுத்தி சுத்தி தான் வரணும். ஏய் சரண்யா, இப்பதான் வரியா? இப்ப இல்ல, நீ அந்த அக்கா கிட்ட என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவ காலேஜ் சுத்தி சுத்தி வருவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேல்ல, அப்பவே வந்துட்டேன். ஏடி உண்மைதானே சொன்னேன்? ஆமா, நீ உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டியே. நீதான் ஹரிச்சந்திரன் சார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரியாச்சே. யாரு, ஹரிச்சந்திரன் சாரா? ஆமா, இவதான் பொய்யே பேச மாட்டா, உண்மையதானே பேசுவேன்னு சொன்னா, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஏக்கா சொல்ல மறந்துட்டேனே, இவ்வளவு நேரமா நான் சொன்னோம்ல என் ஃப்ரெண்டுன்னு, அது இவதான், பேரு சரண்யா. ஹாய் சரண்யா, எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க? ஏடி, நான் தான் நேத்துக்கே உங்ககிட்ட மலரக்காவை பத்தி சொல்லியிருக்கோம்ல. ஓஹோ, அப்ப நீ சொன்ன மலரக்கா இவங்க தானா? ஆமா, இவங்க தான் மலரக்கா. ஏக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீ நம்ம நல்லா இருக்க. பாத்தியாட்டி அஞ்சு, நீ இருக்கிய ஃப்ரெண்டுன்னு. இன்னைக்கு வந்து அக்கா என்ன பார்த்து எவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்லுதாங்க. நீ ஒரு நாளாவது என்ன பார்த்து சொல்லிருப்பியாடி? ஏடி, அதான் நீ ஏற்கனவே என்ன பார்த்து சொன்னல்ல, நான் தான் ஹரிச்சந்திர சார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரின்னு. அப்ப எப்படிடி நான் போய் சொல்ல முடியும்? யாத்தாடி, நீ சரியான ஆள்தான் டி. ரெண்டு பேரும் இவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. ஆமாக்கா, நாங்க ரெண்டு பேரும் எப்ப பேசினாலும் நல்லா ஜாலியா தான் பேசுவோம். எப்ப பார்த்தாலும் நாங்க ரெண்டு பேரும் கெக்கமுக்கேன்னு எதையாவது பேசி சிரிச்சுட்டு நடப்போமா? அங்க பின்னாடி நிக்காம பாருங்க 2 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு எங்களை கண்டாலே பிடிக்காது. என்னது, சிரிச்சு பேசினா பிடிக்காதா? ஆமாக்கா, அவ 2 பேரும் சரியான படிப்பாளி. எந்த நேரமும் படிப்பு படிப்பு படிப்புன்னு தான் இருப்பாவோ. அவங்க 2 பேருக்கும் அவங்க 2 பேரும் தான் பெரிய படிப்பாளி மாதிரியும், மீதி நாங்க எல்லாரும் காலேஜுக்கு சும்மா டைம் பாஸ் பண்ண வந்திருக்க மாதிரி தான் பேசுவோம். யாரு என்ன சொன்னா என்ன அஞ்சு, நம்ம படிக்க வேண்டியது நம்ம படிக்க வேண்டியதா? ஆமாக்கா, நாங்க அதெல்லாம் கரெக்டா படிச்சிருவோம். அதே மாதிரி நல்லா ஜாலியா பேச வேண்டிய நேரத்துலயும் பேசி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஏக்கா, நீங்களும் இந்த காலேஜா படிச்சீங்க? இல்லம்மா, நான் திருநெல்வேலியில உள்ள காலேஜ்ல படிச்சேன். ஓஹோ, அப்படியா? சரி சரி. ஏன் அஞ்சு, உன் தங்கச்சியை கூட்டிட்டு வரலையா? இல்லடி, அவளுக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குல்ல. ஓ ஆமல்ல, அவளுக்கு இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம் இல்ல. இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ நல்ல ஜாலியா இருக்க போறா. ஆமாடி, காலையிலேயே ரிமோட் எடுத்து ஒளிச்சு
எதுக்கும் புக்கும் கையுமா தான் நிக்காவோ. நின்னா நின்னுட்டு போட்டு நமக்கு என்ன. இன்னைக்கும் மேம் கிட்ட போய் அவங்க ரெண்டு பேரும் டவுட் கேட்டு நிப்பாவ பாரு. என்ன டவுட் தெரியுமா? ஃபேர்வெல் டேக்கு நாங்க படிக்கணுமா படிக்காம இருக்கணுமா அப்படி கேட்க போறா. பாருங்கக்கா, ஃபேர்வெல் டே அன்னைக்காவது நல்ல ஜாலியா இருக்கலாம்ல. இப்பவும் புக்கும் கையுமா வந்து நின்னுட்டு அப்படியே திமிரு பிடிச்ச மாதிரி நிப்பாவோ. அதனால மேம் எல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அவங்க ரெண்டு பேரும் தான் நல்ல படிப்பாளி பிள்ளைகள், மத்த பிள்ளைகள் எப்படி இருக்குவோ பாருங்களேன் அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. அஞ்சு, அதெல்லாம் எப்போ நடக்கப்பட்டது தானே. அது சரிதான். நல்ல வெயிலா இருக்கு பத்தியா? ஆமா, நம்ம எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்கோம்? வா நம்ம ஆடிட்டோரியம் போவோம். சர்பத் ஜூஸ்னு நிறைய வச்சிருக்காங்க, வா நம்ம போய் வாங்கி குடிப்போம். இது வேண்டாம் டி, ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? என்ன பேசிட்டு இருக்கா? என்ன வெயில் அடிக்கி? அந்த அக்கா வர கூட கூட்டிட்டு வந்திருக்கா. ஒரு கப் ஜூஸாவது வாங்கி குடு. அதான்டி சொல்லுதே, எனக்கு வந்து வாங்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கா? நீ வேற. எடி, நான் 5 லிட்டர் கேனியாக தூக்கிட்டு வந்திருக்கேன் வீட்ல இருந்து. என்னது 5 லிட்டர் கேனா? ஆமாக்கா, 5 உங்களை மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருக்கா. அதனால ஒரு டம்ளர்ல ஜூஸ் வாங்கி கொடுத்தா போதும். ஆனா நான் எங்க வீட்ல இருந்து எல்லாரையும்ல கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னடி சொல்லுதா? வீட்ல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கியா? ஆமா, குடும்பத்தோட ஒரு ட்ரிப் மாதிரில நாங்க வந்திருக்கோம். என்னது ட்ரிப்பா? ஆமாக்கா, எங்க வீட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் காலேஜ் படிக்க வந்திருக்கேன். வேற யாருமே காலேஜ் பக்கமே வந்தது கிடையாது. நான் நாளைக்கு எங்க காலேஜ்ல ஃபேர்வெல் டே, யாருனாலும் வரலாம்னு நேத்துக்கு எங்க வீட்ல போய் சொன்னேனா, அவ்வளவுதான். இத சாக்கா வச்சுக்கிட்டு எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா ஆச்சி தாத்தா சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா எல்லாரும் நாங்க யாருமே காலேஜ் பக்கமே வந்தது கிடையாது. ஒன்ன வச்சு நாங்க காலேஜாவது சுத்தி பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு வேனை பிடிச்சிட்டே வந்துட்டாவக்கா. எடி, ஃபேர்வெல் டேக்கு உங்க குடும்பத்தோட வேனை பிடிச்சா வந்திருக்கா? ஆமா, மினி பஸ்ஸையாக்கும் பிடிக்கலாம்னு நினைச்சேன். கடைசில எங்க சொந்தக்காரங்க அந்த 2 பேருக்கு கல்யாண வீடு தான் இருக்கா, அங்க போயிட்டாங்க. இல்லனா அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருந்தோம்னா ஒரு மினி பஸ்லயே வந்திருப்போம். ஏதோ கல்யாண வீடு காது குத்துக்கு வீட்டுக்கு வந்த மாதிரிலடி வந்திருக்கியா? ஆமா, அதான் சொன்னோம்ல ட்ரிப் வந்திருக்கோம்னு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபேர்வெல் டேக்கு இப்படி குடும்பத்தோட ட்ரிப் வந்தது யாருமே கிடையாதுடி. ஆமா, யாருமே கிடையாதுல்ல, நான் தான ஃபர்ஸ்ட். பாதியடி, இந்த பிள்ளைகள் கிளாஸ்ல வச்சு தான் கெக்கபக்கன்னு சிரிக்காங்கன்னு பார்த்தா இங்கேயும் வந்து நின்னுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமா ஷீலா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கும் பிடிக்கவே இல்ல. பிடிக்கலன்னா கிளம்பு. எதுக்கு இங்கே நின்னு நாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா? நாங்க ஒண்ணும் ஒட்டு கேட்கல. யாமிட்டி நல்ல சிரிச்ச முகமா இருக்க வேண்டியதுனே. வாயி 2 காது பக்கமும் திரும்பிக்கிட்டு நிக்கி. ஏய் ஷீலா, இவங்க கிட்ட எல்லாம் பேசாதவா, போவோம். போமா போ, உன் ஃப்ரெண்ட் கூப்பிடுதல்ல, பின்னாடியே போ. ரொம்ப வெட்டாத, வாய் கோணிக்கிட்டு போன மாதிரி காலத்தும் திரும்பிக்கிட போகுது. இவங்க கிட்ட எல்லாம் பேசவே கூடாது. அத தன்னடி நான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், வா போவோம். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். 2 பேரும் புக்கும் கையுமா போறாவல்ல, ஆடிட்டோரியம் பக்கம் போனாவோன்னு வச்சிக்க, அவ்வளவுதான் டி. சர்பத் ஜூஸ் பப்ஸ்னு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். வா நாமளும் சீக்கிரமா போவோம். நான் வேற 5 லிட்டர் கேன்ல ஜூஸ பிடிக்கணும். சீக்கிரமா வாட்டி போவோம். 5 லிட்டர் கேன். நானே மினி வேன்ல எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். 5 லிட்டர் கேன்லாம் கம்மி.